அனைவருக்கும் வணக்கம். பளிங்கு சிறகுகள் ஒரு துளி கவிதை இணைந்து வழங்கும் மறையவில்லை மகாகவி தொடர் 7. மகாகவி பாவரிகள் நோய் தீர்ப்போர் நாவில். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் மருத்துவர்கள் நம்மிடையே கலந்து கொண்டு அவர்களுடைய கருத்துக்களையும் கவிதைகளையும் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றார்கள். நிகழ்ச்சியில் முதலில் மருத்துவர் எஸ். இளங்கோவன் நம்மிடையே மகாகவி அவர்களை பற்றி உரையாட இருக்கின்றார். வணக்கம் ஐயா. வணக்கம் அம்மா. வணக்கம். மகிழ்ச்சி. நீங்க தொடங்கலாங்கய்யா. அனைவருக்கும் வணக்கம். முதலில் இந்நிகழ்ச்சியின் தொகுப்பாளர் கவிஞர் கனிமொழி மற்றும் ஒருங்கிணைப்பாளர் ராஜ ராமச்சந்திரன் மற்றும் விழாவின் அமைப்பினருக்கும் மகாகவியின் கவிதை வாசிக்க வந்துள்ள மருத்துவர்களுக்கும் இந்நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டுள்ள அனைவருக்கும் எனது புத்தாண்டு வாழ்த்துகளும் வணக்கங்களும். நண்பர்களே, இன்றைய தினம் மறையவில்லை மகாகவி என்ற தொடரின் 7வது நிகழ்வில் நாம் கூடியுள்ளோம். இத்தொடரின் தலைப்பு மகாகவி பா வரிகளில் நோய் தீர்ப்போர் நாவில் என்று மருத்துவம் குறித்து ஐயா அவர்கள் எழுதிய கவிதைகளை மருத்துவர்களாகிய நாங்கள் வாசிக்கும் விதமாக இன்றைய நிகழ்ச்சி. வயதில் மூத்தவன் என்பதாலோ இக்கவிதை வாசிப்பின் வரிசையில் முதலில் எனது பெயர். நண்பர்களே, இன்றைய கவிதை வாசிப்பு என்றன் இளையோருக்கும் மட்டும் என கூறி, நான் மகாகவி ஈரோடு தமிழன்பன் ஐயா அவர்களுடன் 40 ஆண்டுகளுக்கும் மேலாக பழகியவன், பயணித்தவன் என்கின்ற அடிப்படையிலே நான் அவரோடு கலந்து கொண்ட ஒரு நெகிழ்ச்சி மிகு நிகழ்ச்சியை இங்கு கூறுவது இந்நேரத்தில் பொருத்தமாக இருக்கும் என்று எண்ணுகின்றேன். நண்பர்களே, 2022ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 30ஆம் நாள் சென்னையில் ஈரோடு தமிழன்பன் வாசகர் பேரவை அமெரிக்கா, ஒருதுளி கவிதை புதுச்சேரி மற்றும் வல்லினச் சிறகுகள் அட்லாண்டா ஆகிய அமைப்பினர் ஒன்றாக இணைந்து ஒரு முப்பெரும் விழாவினை நடத்தினார்கள். அந்த விழாவிலே இதய மருத்துவத்தில் ஏதோ நான் ஒரு அளித்த சிறு பங்கினை பாராட்டும் விதமாக எனக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது. நண்பர்களே, அன்றைய தினம் கவிஞர் சற்று உடல்நலமின்றி இருந்ததால் விழாவிற்கு அவர் வருவதற்கு இயலாது என்ற சூழல். நண்பர்களே, விழா துவங்குகின்ற நேரத்தில் எங்களுக்கு ஓர் பேரதிர்ச்சி. ஆம், விழா மேடையை நோக்கி மகாகவியர்கள் வந்து கொண்டிருந்தார்கள். அவர் வருகையால் நாங்கள் மகிழ்வுற்று நிகழ்ச்சியினை தொடங்கினோம். நிகழ்ச்சியை தொடங்கியதும் ஏறத்தாழ 30 நிமிடங்களுக்கு மேலாக அவரது சிறப்புரை. அதனைத் தொடர்ந்து சாதனையாளர்களுக்கு அவரது திருக்கரங்களால் விருதுகள் வழங்கினார். விழா குழுவினர் இவரது உடல்நலன் கருதி எனது ஏற்புரை மற்றும் அனைத்து நிகழ்வுகளும் தள்ளி வைக்கப்பட்டன. நாங்கள் ஐயா அவர்களிடம், ஐயா, உடல்நிலை சரியில்லாத போது ஏன் இந்நிகழ்ச்சிக்கு வந்தீர்கள் என்று கேட்டதற்கு, தாங்கள் வீட்டிலிருந்து ஓய்வில் இருந்திருக்கலாமே என்று கேட்டதற்கு அவர்கள் கூறினார், எனக்கு பெண் குழந்தைகள் இல்லை, ஆனால் அயலகம் இருந்தும் தமிழகம் இருந்தும் நூற்றுக்கணக்கான பெண் கவிஞர்களும் எழுத்தாளர்களும் என் மீது அளப்பரிய அன்பு கொண்டு இங்கு வந்துள்ள நிலையில் அவர்களையெல்லாம், என் மகள் போன்று அவர்களையெல்லாம் பார்க்க வாராது எப்படி என்னால் வீட்டில் இருக்க முடியும், அதுதான் புறப்பட்டு வந்துவிட்டேன் என்று கூறினார்கள். நண்பர்களே, அவர் சொன்ன வார்த்தைகள் இன்றும் என் மனத்தில். நண்பர்களே,
அன்று நான் ஏற்புரை வழங்க எண்ணிய கவிதையை வாசிக்க இயலவில்லை. இன்று இந்த நிகழ்ச்சியின் தொகுப்பாளர் அனுமதி அளித்தால் அன்று நான் வாசிக்க இயலாத முடியாத ஏற்புரையை இங்கு கூறலாம் என்று எண்ணுகின்றேன். கவிஞர் கனிமொழி அவர்களே, அந்த கவிதையை நான் வாசிக்கலாமா? கண்டிப்பாங்க ஐயா. நன்றி அம்மா. நண்பர்களே, அன்று அவர் முன் நான் கூற இருந்த ஏற்புரை இதுவேயாம். பரமன் படைப்பில் உயர்வினர் தாழ்வினர் உண்டன பன்னூர் ஆண்டுகளாய் நம்மை வாட்டி வதைத்த வர்க்க பிரிவினர் தென்னம் பழத்தின் சில்லன தெரித்து ஓடிட அவருக்கு சாவுமணி அடிக்க வந்தவர்தான் நம் தந்தை பெரியார். அவர்தம் அடியொற்றி நீள் பாய்ச்சலுடன் பகுத்தறிவு கொள்கையெல்லாம் தமிழ் குமுகாயம் அறிதல் வேண்டி தம் புரட்சிமிகு கவிதை வழி சங்கே முழங்கு என முழக்கமிட்ட பாவேந்தரின் நீட்சியாய் தன் சிந்தை வழி ஊட்டென பிரவாகிக்கும் சீர்மிகு சித்தாந்த கூறுகளை புது புது வகைமையிலே நிதம் தான் படைத்திடும் கவிதை பூக்கள்தனை அன்னை தமிழுக்கு அணிவித்து ஆராதிக்கும் பெரும் சித்தன்தான் நம் ஈரோடு தமிழன்பன் என்றறிவீர். அவர்தம் திருக்கரத்தால் இன்று யான் பெற்ற இவ்விருதிற்கு ஈடாய் இம்மண்ணில் வேறோர் விருதுண்டோ சொல்வீர். நன்றி, வணக்கம். இதய மருத்துவன் சா இளங்கோவன். நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இத்துடன் எனது உரையை நிறைவு செய்து வருகின்ற இளையோருக்கு வழிவிட்டு எனது உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். மிக்க மகிழ்ச்சி ஐயா. அன்றைக்கு நீங்கள் வழங்க முடியாத ஏற்புரையை இன்றைக்கு எங்களோடு பகிர்ந்து கொண்டதில் எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அதே நேரத்தில் மகாகவி ஐயா அவர்களோடு உங்களுக்கு ஒரு 40 ஆண்டுகால பழக்கம் என்பதை அறிந்து கொண்டதிலும் எங்களுக்கு நெகிழ்வு. ஐயா அவர்களுடைய கவிதைகளாக இருக்கட்டும், அதை தாண்டி ஐயா அவர்களுடைய அந்த பண்பு என்பது நாம் அனைவரும் அறிவோம். அதனையும் எங்களோடு நீங்கள் இன்றைக்கு உங்களுடைய நினைவுகளிலிருந்து பகிர்ந்து கொண்டதில் எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் நம்மிடையே தன்னுடைய கவிதையை பகிர்ந்து கொள்ள வருகின்றார் மருத்துவர் முருகு சுந்தரம் அவர்கள். வணக்கம். வணக்கம் கவிஞர். வணக்கம் முருகு சுந்தரம். வணக்கம். வணக்கம் 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 சார். வணக்கம். ஆண்டோர்கள் நிறைந்த இந்த அவைக்கு என் சிறந்தார்ந்த வணக்கங்கள். என்னுடைய நன்றிகள் முதற்கண் கவிஞர் கனிமொழி அவர்களுக்கு, ராஜே ராமச்சந்திரன், பேராசிரியர் அகன் ஐயா அவர்களுக்கு, மேலும் மேலும் என் சகோதரி வித்யா மனோகர் அவர்களுக்கு இந்த வாய்ப்பை, அருமையான வாய்ப்பை நல்கியதற்காக. மகாகவி ஐயா மறைந்து விட்டார் என்பதை என்னால் இன்றும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, நம்ப முடியவில்லை. அவரை நாங்கள் வாழும் மகாகவி என்றுதான் அழைப்போம். ஸோ அவர் எங்கேயோ வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் எங்களுடைய நம்பிக்கையும் எதிர்பார்ப்போம். ஸோ ஐயா என்னோட ஒரு தோல் பிரச்சனைக்காக வந்தாங்க. அப்படியே நாங்கள் ரொம்ப நெருங்கிய நண்பர்களானோம். நான் ரொம்ப ஒரு சாதாரண சிறுவன். எனக்கு தமிழ் எழுத படிக்க தெரியுங்கிறத விட நான் ஒரு பெரிய வேற எதுவும் தெரியாது. என்ன ஒரு கவிஞனாக்கிய பெருமை ஐயாவுக்கு தான் உண்டு. அவங்க அப்படி ஒரு நாள் ஐயா எப்போ வரும்போதும் அவங்க நிறைய கவிதைகள் பத்தி பேசிட்டே இருப்பாங்க, தமிழ் சொல்லிட்டே இருப்பாங்க, அருவி மாதிரி கொட்டிக்கிட்டே இருக்கும். அப்பதான் ஒரு யானருங்கிற ஒரு அமைப்பு உருவாகிறதுக்கு ஒரு வித்தா இருந்தது அது. அப்போ அதை பத்தி நான் ஒரு கவிதை எழுதியிருந்தேன். யானர் பிறந்த கதை. வாழும் மகாகவி தமிழன்பன் ஐயா, வந்து போகும் சில மணித்துளிகள், பரபரப்பான என் மருத்துவகத்தில் பன்னீர் துளிகள், பரவச பொழுதுகள், ஓரிரு மணித்துளிகளில் 1000 கவித்தேன் துளிகள், சிந்தாமல் சிதறாமல் சேகரித்த முத்து குவியல்கள், எந்த மொழியிலும் உள்ள சந்த கவிதைகள், வந்த வண்ணம் இருக்கும் சொந்த சரக்குகள், தமிழன்ப வள்ளல் தமிழின்பம் தந்த வண்ணம்
தடங்களில்லா தமிழ் மழை பொழியும். கவிச்சூழ் கொண்ட கார் மேகங்கள் அடர்ந்த தனி வானமே நமக்கு தயாராக காத்திருக்க, தமிழ் கவிதைக்கென்றே தளம் ஒன்று தந்தால் என்ன? எல்லோரும் கவி பாட, எல்லோரும் கரம் தட்ட, வாழும் கவி, வாழும் மகா கவி என்ற வாராது வந்த மாமணியாய் வல்லார் ஒருவர் வழிகாட்ட வாசல் ஒன்று திறந்தால் என்ன? உள்ளத்து கிடக்கையினை பள்ளத்தில் தள்ளாமல் தமிழ் வெள்ளத்திடம் ஒரு நாள் கிள்ளித்தான் வைத்தேன். ஆகா பிரமாதம், அருமையான யோசனை, அகமகிழ்ந்து பாராட்டி 60களில் இதுபோல் அரங்கேற்றம் செய்த கதை. அமெரிக்க நகரொன்றில் அரங்கிலேயே தலைப்பிட்டு அரை நொடியில் 6 பேர் 6 சுற்றுக்களில் அருங்கவிதை சமைத்த கதை. அறுசுவையாய் சொல்லி அடுத்த நாள் விடியும் முன்னே அன்பு பொங்க அடைத்து அதிகாலை உணவளித்து யானர் என்று அண்ணல் பெயரிட்டார். யானை அறிவேன், சோற்று பானை நன்கறிவேன், யானர் யாது ஐயா நான் அருகிலேனே என்றேன். தங்கத் தமிழ்ச் சொல் இது சங்கத் தமிழ்ச் சொல். இளமை, புதுமை, இனிமை, வளமை, செழுமை பொருளாம். யாதும் கவிதை, யாவரும் கவிஞர், யானர் இதுவே அறிவாய் என்றார். அடுத்தடுத்த மாதங்களில் அடுக்கடுக்காய் கவி குடில்கள். இப்படித்தான் வளர்ந்தது எங்கள் யானர் கவி புலனம். அறுசுவை ருசிக்க வந்தவர்களும் அகப்பை பிடித்தது போல் அனைவருமே கவிஞரானோம் மகாகவி ஐயா அவர்களின் ஆசியினால். இப்படித்தான் யானர் என்ற ஒரு அமைப்பு உருவானது. யானரில் பல கவிஞர்கள் உருவானோம், பல கவிதை தொகுப்புகள் வெளியாயின. ஐயா அவர்களை பற்றி இன்னொரு கவிதை எழுதியிருந்தேன். தமிழன்பத்தேன் தண்ணீர் மட்டுமா தங்கு பொருள் வடிவம் பெறும், தமிழன்பத் தேன் துளி ஒவ்வொன்றும் 1000 கவி வடிவம் பெறும். இயம்புக உலக கவி வடிவம், அவை எதுவாயினும் அதில் ஐயன் இயற்றியவை ஏராளம். தமிழன்ப சிந்தனையின் தடையில்லா சுரப்பை மடை உடைக்கும் மா பொழிவை அருவி என்பர் ஆன்றோர், ஆழி என்பர் சான்றோர், கருவி என்பென் சிறுவன் நான். யாதும் கவிதை, யாவரும் கவி, எழுது கவிதை, எழுது கவிதை என்றமக்கு எழுது விரலாய் இருப்பதனால் வள்ளுவனை சந்தித்து வணக்கம் சொல்லி வந்த வாழும் மகாகவி என்னும் வளமிக்க உரமிக்க தமிழுக்கு வயதுண்டா, மூப்புண்டா, மறைவுண்டா? நன்றி, வணக்கம். மிக்க நன்றி மருத்துவருக்கு. எனக்கு தமிழ் எழுத படிக்க மட்டும் தெரியும் என்று தொடங்கி இவ்வளவு அருமையான தமிழ் கவிதையை, அதுவும் குறிப்பாக மகாகவி ஐயா அவர்களை பற்றி எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க மகிழ்ச்சி. யானர் பற்றியும் நாங்கள் அறிந்து கொண்டோம். சங்க இலக்கிய யானரை தாண்டி இப்படி ஒரு கவிதை குழுவும் இயங்கி இருக்கிறது என்பது எங்களுக்கு புது செய்தி. மிக்க நன்றி அவற்றை பகிர்ந்து கொண்டதற்கு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்மிடையே சில மருத்துவர்களால் இணைய முடியவில்லை என்றாலும் கூட அவர்களுடைய ஒலிப்பதிவை நம்மிடையே பகிர்ந்திருக்கின்றார்கள். மருத்துவர் ராஜேஸ்வரி அமெரிக்காவிலிருந்து, மருத்துவர் பிரவீனா, மருத்துவர் ரமா, பூங்குழலி, மருத்துவர் பூங்குழலி, மருத்துவர் தேவி, மருத்துவர் மோகன் இவர்களுடைய கவிதை பதிவு. அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். ஈரோடு தமிழன்பன் ஐயா அவர்களின் கவிதை தொகுப்பிலிருந்து சில வரிகளை வாசிக்கும் பேறு கிடைத்தது எனக்கு பெருமகிழ்ச்சி. ஐயாவின் தெளிவான தமிழ் உச்சரிப்பை கேட்டு வளர்ந்தவர்களில் நானும் ஒருத்தி. மனிதர்கள் நோய்வாய்ப்படுவது போல் சொற்களை அதன் பொருளிலிருந்து மாறுபட்டோ சிதைத்தோ எதிர்மறையான சூழலில் பயன்படுத்தும் போது அவை உடல் நலம் குன்றிவிடும் என்ற அழகான கற்பனையை, மொழியின் முக்கியத்துவத்தையும், நாம் பேசும் சொற்கள் ஆரோக்கியமாக இருந்தால்தான் நம் சமூகமும் ஆரோக்கியமாக இருக்கும் என்ற உயர்ந்த தத்துவத்தை எளிய நடையில் முன்வைத்த ஐயாவின் கவிதை தொகுப்பு இது. உடல் நலம் கெட்ட சொற்கள். சில சொற்களுக்கு உடல் நலம் இல்லை. அகராதி கவலையால் உறங்கவில்லை. மருத்துவ தொடர்பான சொற்கள் ஊர் நோயாளிகளை பார்க்க போய்விட்டன. மருந்து பெயர்களில் பற்பல மூப்படைந்து கால கெடுவை தாண்டி அங்கங்கு பக்கங்களில் படுத்துக் கொண்டிருந்தன. எந்த ஊரிலும் நோய்வாய்ப்பட்ட சொற்களுக்கென்று மருத்துவ நிலையங்கள் இல்லையே. அகராதி கூகுளுக்குள்ளும் தேடி பார்த்தது, பயனில்லை. உடம்பு நடுங்கும் ஒரு சொல்லுக்கு பேகனிடம் கேட்டு அகராதி ஒரு போர்வை வாங்கி வந்தது. ஒரு சொல் விடாமல் காய்ச்சலோடு இருமிக் கொண்டிருந்தது.
அகராதியின் மார்புக்கூட்டில் கலவரம் புகுந்தது. முல்லை கொடியிடம் கெஞ்சி கேட்டு பாரி தேரை வாங்கிக் கொண்ட அகராதி துணைக்கு 2 சொல்லை அழைத்துக் கொண்டு சங்கத் தெருவெல்லாம் அலைந்தது மருந்துக்காக. எதற்கும் திருவள்ளுவரையே கேட்டு பார்ப்போம் என்று தேரை திருப்பியது அகராதி. உடல் நலம் கெட்ட சொற்களை அழைத்து வராமல் திடுமென நீ மட்டும் வந்து நிற்கிறாயே, நான் என்ன சொல்ல முடியும் என்றார் திருவள்ளுவர். தவறுதான், கவலை காரியமாற்றாதது என்று தலை குனிந்த அகராதி உடன் வந்த சொற்களோடு திரும்ப முற்பட்ட போது, கொஞ்சம் நில் என்ற திருவள்ளுவர் மருந்து அதிகாரத்து 10 மாத்திரைகளை பனையோலை ஒன்றில் மடித்து கொடுத்துவிட்டு சொன்னார், எதற்கும் சொற்களை நோய் பரப்பும் பொய்யோடும் புறங்கூறலோடும் பழகாதவாறு பார்த்துக்கொள், நோய் இறங்கலாம் என்றார். இப்போது தேர் வார்த்தை வளாகத்தை நோக்கி திரும்பிக் கொண்டிருக்கிறது. ஐயாவின் இந்த கவிதை சொற்களுக்கு கை, கால், இதயம் இருப்பதாக கற்பனை செய்து அவை படும் அவஸ்தைகளை வார்த்தைகளுக்கு மூலம் எவ்வளவு ஜாலமாக உணர்த்துகிறார். நாம் பேசும் சொற்கள் ஆரோக்கியமாக இருந்தால்தான் அந்த சமூகமும் ஆரோக்கியமாக இருக்கும் என்ற உயர்ந்த கருத்தை மிக எளிய நடையில் அழகாக ஐயா தெரிவித்து விட்டார். இதோ அவரது இன்னொரு கவிதை. நகக்குரல் 10. நகம் காப்பார் நாளும் பிணியற்று நல்ல சுகம் காப்பார் என்பேர் துணிந்து. அழுக்கு விரல்களில் அண்டி இருந்தால் பழுக்கும் நோய், வாழ்க்கையே பாழ். நகை முகம் காணினும் நல்லவர் என்றும் பகை நகம் பாரார் பரிந்து. புண்ணாடி வாழாமல் போற்றி நகங்களை கண்ணாடியாக்க கருது. விளக்காய் விரலில் நகமிருக்க நீயே அளப்பாய் இருட்டின் அளவு. அகத்தின் அழகு முகம் காட்டும் சுகத்தின் அழகு நகம். நகக்கண்ணும் நீர் சொரியும் நாம் நகத்தின் மேலாம் தகுதி அறியா விடத்து. முகம் பார்த்து காதலித்தால் அன்னோன் கைகளின் நகம் பார்த்தால் போனால் நகர்ந்து. கோக்கும் விரலில் அழுக்கு குடியிருக்க நீக்க தவிக்கும் நிலை. வெட்டாதிருக்காதே வெட்டும் நகம் யாக்கை நலம் கெட்டுவிட்டால் என்னாகும் கேள். இந்த கவிதை தொகுப்பை படிக்க எனக்கு வாய்ப்பு தந்தமைக்கு மிக்க நன்றி. நான் மருத்துவர் பிரவீனா செந்தில், சென்னையிலிருந்து. தமிழன்பன் ஐயாவுடைய கவிதையை வாசிக்கிறேன். உமக்கொன்று சொல்வேன், தலையே நீ குனியாதே, தடுமாற வைக்கின்ற கொலைக்கார கரோனாவை குப்புற வீழ்த்துவாய், தலையே நீ குனியாதே. கண்களே காணீரோ, கணக்கின்றி இறக்கின்றார், தண்டிக்க ஆளின்றி தலை தூக்கும் கரோனாவை கண்களே காணீரோ. செவிகாள் கேளீரோ, செய்யத்தக்க யாவென்று கவனித்தே அறிவாளர் சொல்கின்ற கருத்தெல்லாம் செவிகாள் கேளீரோ. வாயே நீ வாழ்த்தாயோ, வழி சொல்லிக் கரையேற்றும் தூய நல் மருத்துவத் தொண்டர்கள் பணி போற்றி வாயே நீ வாழ்த்தாயோ. மூக்கே நீ முகம் மூடு, முற்றும் முன் சளி கண்டு காக்கவே வழியுண்டு, கவசத்தை வாயோடு மூக்கே நீ முகம் மூடு. கைகளே கழுவீரோ, கடுந்தீய கரோனாவால் கைப்பற்ற வழியின்றி கழுவுங்கள், கைகளே கழுவுங்கள். கால்களே அடங்குங்கள், ஊரடங்கு கட்டளையை மேலாக மதித்துள்ளே வீட்டுள்ளே இருப்பீர்கள், கால்களே அடங்குங்கள். மனமே நீ மதிப்பாயோ, அரசாங்கம் வகுப்பதை தினந்தோறும் பின்பற்றி தீமையை தீர்த்திடுவாய், மனமே நீ மதிப்பாயோ. வணக்கம். ஈரோடு தமிழன்பன் ஐயா அவர்களின் கீறல் விழுந்தாலும் என்ற கவிதை. எளிய காய்ச்சல் சளியே, கலவரம் செய்யும் நோக்கோடு உன் வாழ்க்கைக்குள் கால் வைத்திருப்பதாக ஏன் கருத்துகிறாய்? முகவரி தவறிக்கூட உன்னிடம் வந்திருக்கலாம், அல்லது வேறு இடம் கிடைக்காமல் 1 நாள் 2 நாள் விருந்தாளி போல் உன்னிடம் தங்கிவிட்டு போய்விடலாம். மருத்துவ அகராதியில் அதன் பெயர் கிடைக்காமல் நீயாக தேடி திண்டாடி கொண்டிருக்க வேண்டாம். நோய்கள் எழுத்தாளர்களைப் போல் புனைப்பெயர் வைத்து கொண்டு வந்தால் என்ன செய்ய முடியும்? பெயர் சூட்டப்படாத பிணிகளுக்காகவும் மருந்துலகம் ஆய்வுக்கூடங்களில் இரவு பகலாக மாத்திரைகளுக்குள் தீர்வுகளை திறக்கிறது. நோய்கள் உன்னை சாய்த்துவிடும் என்று அஞ்ச வேண்டாம்.
இழுத்து கொன்று சொற்கள் மடிய நேர்ந்தாலும் கிழக்கு கொன்று விடியல்கள் இறப்பதில்லை. எழுத்து கொன்று சொற்கள் மடிய நேர்ந்தாலும் கிழக்கு கொன்று விடியல்கள் இறப்பதில்லை. நோயின் கழுத்துக்கு தங்கப்பதக்கம் போகாது. ஒற்றை ஒரு நோயை வீழ்த்தி வெற்றி கண்டாலே போதும். அந்த மருந்துக்கு வாழ்க்கை தெருக்களிலே 1000 பரணிகள் பாடப்படும். கீறல்கள் விழுந்தாலும் வானத்தின் தோல் குருதி கசியாது. கீறல்கள் விழுந்தாலும் வானத்தின் தோல் குருதி கசியாது. பிணி வந்து வைகரையை நிறுத்தாது. நோய்கள் வரட்டும் போகட்டும், அதற்காக வாழ்க்கையை கொண்டாட வேண்டாம் என்று யார் சொன்னது? நன்றி. என் பெயர் பூங்குழலி பிச்சைமுத்து. நான் ஒரு மருத்துவர். எல்லோருக்கும் வணக்கம். என் அன்பு தமிழையா தமிழன்பன் அவர்களுக்கு மனமார்ந்த வணக்கம். அவரின் பெருந்தொகுப்பில் இன்று நான் படிக்கப் போகும் கவிதையின் பெயர் காலம் போட்டு இருக்கும் முகக்கவசம். மருந்துலகம் 2 கிடைக்கிறது. மருட்டும் கரோனா ஆணவ மீசை அடர்த்தியுள் 1000 முகவரிகள். புருவ இடைவெளி புதைக்குழிகளில் 100 பூமிகளை புதைக்கலாம். கரோனா அடையாளத்தோடு மருத்துவ நிலையத்தில் அனுமதிக்கப்பட்ட குழந்தைகள், உதிர்ந்த மலர்கள் நெஞ்சிலும் கண்ணீர் ஊற்றுகளை திறக்கின்றன. நெஞ்சிலும் கண்ணீர் ஊற்றுகளை திறக்கின்றன. வைகரை தேம்பிக் கொண்டே கிழக்குத்தாழ் அகற்றியது. ஏதும் சொல்ல முடியாமல் போனது. அதனால் நண்பகல் நாக்கு வெந்து விட்டதால் மாலை நேரம் அந்தி அம்மிக்கல்லில் மருந்து அரைத்து கொண்டிருக்கிறது. வந்து போகும் பிணிகள் நிலைக்க மாட்டா, வாழ்வு நிலைக்கும் எனும் விதியை யார் மாற்றி எழுதியவர்? வந்து போகும் பிணிகளில் கூட்டு ஒப்பந்தம் சொல்கிறது. பிணிகள் நிலைக்கும், வாழ்வு நிலைக்காது. கரோனா போல் 10 நோய்கள் ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டுள்ளன. நோய்கள் அச்சுறுத்தலுக்கு அஞ்சி நாலு நேரம் 15 மணியாக குறைக்கப்பட்டது. மாதம் 1 வாரத்தையும் ஆண்டு 3 மாதங்களையும் இழக்க தயார் என்று எழுதி கொடுத்தன. மதிப்பீட்டில் வயது வரம்பு குறையாமல் இருக்க செய்யும் வகையில் பயன்படும் இம்மாற்றத்தை நாடாளுமன்றம் ஏற்றுக்கொண்டது. கரோனா தொட முடியா இடத்தில் காலம் போட்டிருக்கிறது முகக்கவசம். கரோனா தொட முடியாத இடத்தில் காலம் போட்டிருக்கிறது முகக்கவசம். நாள்கள் உப்பி கனத்து விட்டதால் நகர்த்த முடியாத காலம் நிமிடம் நிமிடமாக தின்று கொறிக்கிறது. அப்படியேனும் எடை குறைந்தால் நகர்த்துவிட்டு அடுத்த நாளை கூப்பிடலாம் என்று எண்ணி எப்படி என்ன நேர்ந்தாலும் அடுத்த நாளும் மருந்தால் மரணத்தால் உப்பி கணக்கிறது என்பதற்கு என்ன ஆதாரம்? இந்த வாய்ப்பை கொடுத்த என் தோழி மருத்துவர் பிரவீணா அவர்களுக்கு மிக்க நன்றி. வணக்கம். அலைவரிசையில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் என் இனிய வணக்கம். கலைமாமணி கவிஞர் தமிழன்பன் ஐயா அவர்களின் கவிதை தொகுப்பிலிருந்து வாசிக்க நல்வாய்ப்பளித்த நிகழ்ச்சி வடிவமைப்பாளர்களுக்கு என் அன்பு நன்றி. ஐயா அவர்களின் தமிழ் வாசிப்பை பிள்ளை பிராயத்திலிருந்தே பார்த்து வளர்ந்த வியந்த பல்லாயிரக்கணக்கானவர்களில் நானும் ஒருவர். அவர்களுடன் அளவளாவி மகிழும் வாய்ப்பு அரிதாக பெற்றாலும் தமிழன்பன் ஐயா அவர்களின் மகன் பயின்ற மருத்துவக் கல்லூரியில் ஒன்றாக பயிலும் வாய்ப்பு பெற்ற நூற்றுக்கணக்கான மாணவர்களுள் நானும் ஒருவர் என்பதை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு வழங்கப்பட்ட தலைப்பிலிருந்து வாசிக்கிறேன். நம்பிக்கை நாயகன். நோயாளியின் மூச்சுப்பட்டு தன் உயிர் விளக்கு அணைந்து விடுமோ? கையறு நிலை கவிதைக்கு கதவு திறந்து விடுமோ? இப்படி அஞ்சினால் எப்படி மருத்துவ பணி பார்ப்பது? திருக்குறள் மருந்து பற்றி சொல்லரைத்து உரைக்கும் போது நோயாளி, தீர்ப்பாளி, மருந்து, உடன் இருப்பாளி என வகை பிரித்து துறைப்படுத்தும். பரிமேலழகர் உரையில் நன்னான்கு இயல்புகளை பேசுவார். அவற்றுள் நோய் தீர்ப்போர் அகரச் சிறப்பாக இருக்க வேண்டியது நோய்கண்டு அஞ்சாமை என்பார். மருத்துவரே நம்பிக்கை நாயகனாக இல்லையெனில் படுக்கையில் கிடப்பவனை யார் மீட்பது, யார் காப்பது? நொடிகள் கருப்புடை தரித்து பிணியாளர் கூடங்களில் ஓசைப்படாமல் நடப்பதை தன் இதயத்தின் லேப்டாப்களில்
நோயாளிகள் சிலபோதும் மருத்துவர்கள் சிலபோதும் உணரும் தருணங்கள் எதில் பதிவாகுமோ தெரியவில்லை. நோயாளியை பரிசோதிக்கும் முன் முகக்கவசம், கைக்கவசம் போட்டுக்கொண்டாலும் மனதிற்கு என்ன கவசம் போடுவது? தன் முன் அமர்ந்திருப்பவன் எந்த ஈமப்பேழையை திறந்து வந்தவனோ என்று நினைத்து குலை நடுங்குபவர் சன்ன இருமலுக்கே தன்னை காவு கொடுத்து விடுவார். எச்சரிக்கை சிவப்பு கொடி மருத்துவரையும் காப்பாற்றும், நோயாளியையும் மீட்டெடுக்கும். பயத்தில் நடுங்கினால் மருத்துவருக்கு நாடி பிடித்து பார்த்து நோயாளிதான் நம்பிக்கை ஊட்ட வேண்டும். மரணத்திடமிருந்து இதுவரை 10 முறை அதிகார அழைப்பாணை வந்துள்ளது. நான் போகவில்லை. இந்த முறையும் நானே வெல்வேன். கவலைப்படாமல் மருத்துவ புலமையை காட்டுங்கள் என்று நோயாளியே மருத்துவரின் தாயாகி தைரியம் ஊட்ட வேண்டியதுதான். மருந்து கொன்றாலும் மருத்துவர் கொல்ல மாட்டார் என்று நோயாளி நம்ப வேண்டும். நோயாளி இறக்க நேரினும் நம்மை அவர் கொன்றுவிட பிழைத்து வரமாட்டார் என்று மருத்துவர் நம்ப வேண்டும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். இது பழமொழி. இப்பழமொழி தரும் புதுமொழி, மருத்துவம் வளரா உலகே நோய்களின் செல்வம். நன்றி. மறையவில்லை மகாகவி. தமிழ் இலக்கிய வரலாற்றில் சில கவிஞர்கள் காலத்தை கடந்து உயிருடன் வாழ்கிறார்கள். அவர்களின் உடல் மறைந்தாலும் அவர்களின் சிந்தனைகளின் சொற்களும் மறையாது. அத்தகைய கவிஞர்களில் ஒருவரே ஈரோடு தமிழன்பன். அவரை நினைக்கும் போதெல்லாம் மறையவில்லை மகாகவி என்ற சொல்லை இயல்பாக மனதில் உதைக்கிறது. ஈரோடு தமிழன்பன் அவர்கள் கவிஞராக மட்டுமல்ல, தமிழ் உணர்வின் குரலாக திகழ்ந்தவர். அவரது கவிதைகள் அலங்காரத்திற்காக எழுதப்பட்டவை அல்ல. அவை மனிதனை உழுக்கும் சிந்தனைகள், சமூகத்தை நோக்கி எழுப்பப்பட்ட கேள்விகள். எளிய சொற்களில் ஆழமான பொருளை சொல்வதே அவரது தனி சிறப்பு. அவரது கவிகளில் தமிழ், மனிதம், சமூகம், அரசியல், அன்பு, போராட்டம் என வாழ்க்கையின் அனைத்து தளங்களும் பேசப்பட்டன. தமிழை அவர் மொழியாக மட்டுமல்ல, ஒரு உயிராக கண்டார். தமிழ் வாழ வேண்டும் என்பது அவருக்கு கோஷம் அல்ல, அது ஒரு மூச்சாகவே இருந்தது. ஈரோடு தமிழன்பனின் கவிதைகள் மேடை பேச்சு போல நம்மிடம் பேசும். அவை வாசகனை பார்வையாளனாக விடாமல் சிந்திப்பனாக மாற்றும். சமூக அநீதிகளுக்கு எதிராக அவர் எழுதிய வரிகள் இன்று கூட நம்மை கேள்வி கேட்க வைக்கின்றன. அதுவே ஒரு மகாகவியின் அடையாளம். ஒரு கவிஞன் மறைவது என்பது அவர் உடலுக்கே, அவர் சிந்தனைக்கு அல்ல. ஈரோடு தமிழன்பன் அவர்கள் இன்று நம்முடைய இல்லை என்றாலும் அவரது கவிதைகள் இன்னும் மேடைகளில் ஒலிக்கின்றன, புத்தகங்களில் உயிரோடு இருக்கின்றன, இளம் தலைமுறையின் எண்ணங்களில் விதையாக விழுகின்றன. அதனால்தான் நாம் உறுதியாக சொல்லலாம், ஈரோடு தமிழன்பன் மறையவில்லை. மகாகவிகள் காலத்தின் அடிமைகள் அல்ல, காலம்தான் அவர்கள் அடையாளத்தை சுமக்கும். அந்த வழியில் ஈரோடு தமிழன்பன் தமிழ்மொழி நினைவில் என்றும் வாழ்வார். ஆம், மறையவில்லை மகாகவி. ஒரு கவிஞன் மறைவது என்பது ஒரு உடல் மண்ணோடு கடப்பதுதான். ஆனால் மகாகவி மறைவது என்பது அவன் சொற்கள் மறைவதல்ல, அவனது சிந்தனை மௌனமாவதல்ல. அத்தகைய மகாகவிகளில் ஒருவரே ஈரோடு தமிழன்பன். அவரை நினைக்கும் போதெல்லாம் ஒரு கவிதை முடிந்தது போல அல்ல, ஒரு கவிதை தொடர்வது போலவே உணர்கிறோம். அதனால்தான் நாம் முழு நம்பிக்கையோடு சொல்கிறோம், மறையவில்லை மகாகவி. ஈரோடு தமிழன்பன் அவர்கள் கவிதைகளை எழுதவில்லை, வலி, உண்மை, போராட்டம், மனிதம் இவைகளையே கவிதையாக்கினார். அவரது கவிதைகள் அலங்கார மேடைகளுக்காக அல்ல, அவரை மனசாட்சியின் மேடையில் நிற்கும் வரிகள். தமிழ் அவருக்கு ஒரு மொழி அல்ல, அது தாய், அது உயிர், அது அடையாளம். தமிழ் அவமானப்பட்ட போதெல்லாம் அவரது ஒரு பேனா ஒரு வாளாக மாறியது. தமிழ் அவமானப்படுத்தப்பட்ட போதெல்லாம் அவரது பேனா ஒரு வாளாக மாறியது. அநீதியை பார்த்த போதெல்லாம் அவரது கவிதை ஒரு கேள்வியாக எழுந்தது. அவரது சொற்களில் பாசாங்கு இல்லை, பயம் இல்லை, அடக்கம் இல்லை, உண்மை மட்டுமே இருந்தது. அந்த உண்மைதான் அவரை மகாகவி ஆக்கியது. ஈரோடு தமிழன்பனின் கவிதைகளை வாசிக்கும் போது நாம் வாசகர்களாக இல்லை, நாம் சாட்சிகளாக மாறுகிறோம். சமூகத்தின் வழிகளுக்கு சாட்சி, மனிதத்தின் போராட்டங்களுக்கு சாட்சி. ஒரு கவிஞன் உயிரோடு இருக்கிறானா என்பது அவனது உடலால் தீர்மானிக்கப்படாது. அவன் கவிதை இன்னும் கேள்வி கேட்கிறதா, இன்னும் உணர்ச்சி கிளம்புகிறதா, இன்னும் இளைஞர்களை சிந்திக்க வைக்கிறதா? அப்படியானால் அவன் உயிரோடு தான் இருக்கிறான். அந்த வகையில் ஈரோடு தமிழன்பன் இன்னும் நம்மிடையே தான் இருக்கிறார். மேடைகளில், புத்தகங்களில், மனங்களில், மிக முக்கியமாக தமிழின் ஆன்மாவில். அதனால்தான் ஒரு நொடி கூட தயங்காமல் சொல்கிறோம், நாம் உறக்க சொல்கிறோம், மறையவில்லை மகாகவி, ஈரோடு தமிழன்பன் மறையவில்லை. நன்றி, வணக்கம்.
கவிதைகள் பகிர்ந்து கொண்ட அத்துணை மருத்துவர்களுக்கும் எங்களுடைய நன்றி. ஆம், குறிப்பாக மருத்துவர் ராஜேஸ்வரி அவர்கள் பேசும் சொற்கள் ஆரோக்கியமாக இருந்தால்தான் சமூகம் ஆரோக்கியமாக இருக்கும் என்று மகாகவி அவர்களுடைய அந்த கவிதையினை பகிர்ந்து கொண்டார். மருத்துவர் பிரவீணா அவர்கள் அந்த உடல் உறுப்புகள் எவ்வாறு ஒவ்வொன்றும் அந்த கொரோனா காலத்தில் உரையாடுகின்றது என்ற ஐயா அவர்களுடைய கவிதையை நம்மோடு பகிர்ந்து கொண்டார். அதே போல மருத்துவர் ரமா அவர்கள் அந்த நோய், அந்த மருந்து இரண்டுக்கும் இருக்கக்கூடிய அந்த தொடர்பு பற்றி மகாகவி அவர்கள் எழுதிய ஒரு அருமையான கவிதையை, நோயின் கழுத்துக்கு தங்கப்பதக்கம் போகாது என்ற அந்த வரிகள் கொண்ட அந்த கவிதையை நம்மோடு பகிர்ந்து கொண்டார். பூங்குழலி அவர்களும் கொரோனா காலத்து கவிதையை நம்மோடு பகிர்ந்து கொண்டார். தொடர்ந்து மகாகவி ஐயா அவர்கள் நம்மிடையே எழுதி கொண்டே இருந்தார் இறுதி வரை. அவருடைய முகநூலை தொடர்ந்தவர்களுக்கு தெரியும், ஒவ்வொரு நாளும் ஒரு கவிதையோடு தான் அவருடைய அந்த முகநூல் பூத்திருக்கும். அதே போல மருத்துவர் தேவி அவர்கள் எப்படி அந்த மருத்துவருக்கும் நோயாளிக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி ஒரு அருமையான கவிதை மகாகவி அவர்கள் எழுதியதை நம்மோடு பகிர்ந்து கொண்டார். அதே போல மோகன் அவர்கள், மருத்துவர் மோகன் அவர்கள் தமிழுக்கு அவமானம் ஏற்பட்ட பொழுதெல்லாம் ஐயா அவர்களுடைய அந்த பேனா எப்படி வாளாக செயற்பட்டது என்று மிக அருமையாக அவருடைய சொற்களில் நம்மிடையே பகிர்ந்து கொண்டார். அத்துணை மருத்துவர்களுக்கும் நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக மருத்துவர் முருகுசுந்தரம் அவர்கள் மகாகவி ஐயா அவர்களுடைய கவிதையை நம்மோடு பகிர்ந்து கொள்ள வருகின்றார். வணக்கம். மிக்க நன்றி அம்மா. மீண்டும் ஒரு வாய்ப்பை எனக்காக நல்கியதற்கு. இங்கு வாசிக்கப்பட்ட நகப்பத்து என்ற குறள் என்னுடைய தோல் மலர் என்ற மாத இதழில் வெளியானது. தோல் மலர் என்று ஒரு மாத இதழை தொடங்க சொல்லி மிகவும் ஒரு தூண்டுகோலாக மகாகவி ஐயா இருந்தார்கள். தோல் மலர் என்ற மாத இதழில் தோல் முடி நகம் குறித்த செய்திகளை, கவிதைகள், கட்டுரைகள், கதைகள் போன்றவற்றை வெளியிட்டுக் கொண்டிருந்தோம். ஒவ்வொரு இதழிலும் மகாகவி அவர்களின் படைப்பு இல்லாமல் அந்த இதழ் வெளிவந்ததே இல்லை. அதில் ஒரு இதழில் எங்கெங்கும் தோல் என்று மகாகவி ஐயா எழுதிய ஒரு மிக அருமையான கவிதை தோலை பற்றி. இது எப்படி வள்ளுவர் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல் என்று ஒரு முழு மருத்துவத்தையும் ஒரு மருத்துவர் பல ஆண்டுகள் படித்து பல ஆண்டுகள் அனுபவம் பெற்று கற்றுக்கொள்ள முடியாததை ஒரு 7 வார்த்தைகளுக்குள் சுருக்கி சொன்னானோ, அதே போல் மகாகவி அவர்கள் தோலை பற்றி ஒரு சிறிய கவிதையில் முழுமையாக வர்ணித்துள்ளார்கள். அந்த கவிதையை வாசிக்க விழைகிறேன். எங்கெங்கும் தோல், எங்கெங்கும் இப்பூமியின் தோல் ஒன்றேதான் என்று பாடினான் பாப்லோ நெருடா. வானம் தோல் உரிவது போல் காணும் மேகங்கள் என்று நம் சங்க புலவன் உவமையில் தோலுக்கு உற்சவம் நடத்துகிறான். ஒல்கா புகழ் படைத்த தொல்காப்பியனோ வனப்புகள் 8 என்று வகுத்தவன் அவற்றுள் ஒன்றுக்கு தோல் என்று பெயர் சூட்டினான். இவர்களைப் போல் எத்தனையோ தோலாமொழி பாவலர்கள் தோலை சொரியாமல் கவிமடை சொரிந்துள்ளனர். தோலை சொரியாமல் கவிமடை சொரிந்துள்ளனர். ஆதாமும் ஏவாளும் கூட நிர்வாணமாக பிறக்கவில்லை, தோலாடை உடுத்தியிருந்தனர். ஆதாமும் ஏவாளும் கூட நிர்வாணமாக பிறக்கவில்லை, தோலாடை உடுத்தியிருந்தனர். துணி விலையை எதிர்கொள்ளும் அவர்களுக்கு துணிவிலை அவர்களுக்கு துணிவிலையை எதிர்கொள்ளும் துணிவிலை அவர்களுக்கு போத்தீசுக்கும் நல்லிக்கும் அவர்கள் எங்கே போவார்கள்? ஆனாலும் அவர்கள் மானத்தோடு இருந்தார்கள். இன்றோ ஆடை அணிந்தே மானமின்றி திரிகிறார்கள். ஆனாலும் அவர்கள் மானத்தோடு இருந்தார்கள். இன்றோ ஆடை அணிந்தே மானமின்றி திரிகிறார்கள். நம் சிவபெருமான் கூட தோளாடைதான் அணிந்திருந்தான். அவனுக்கு நஞ்சை கொடுத்தது பார்க்கடல். பட்டும் பீதாம்பரமும் கட்டிய மாலுக்குத்தான் திருமகளை கொடுத்து பாடினான் புராண பாவலன். எல்லாவற்றையும் மறைக்க தெரிந்த தோளுக்கு தன்னை மறைக்க தெரியவில்லை. எல்லாவற்றையும் மறைக்க தெரிந்த தோளுக்கு தன்னை மறைக்க தெரியவில்லை. தோலிடம் இருந்துதான் மனிதன் நாகரிகம் கற்றான், ஆடை அணிய அறிந்தான். என்சான் உடம்பில் எங்கும் வாழ்வது தோல். தோல் அருமை அறிந்தோமானாம், தோல் அருமை அறிந்தோமானாம். தோல் பையில் உடம்பை போட்டு தந்திருக்கிறது இயற்கை. பையை தொலைத்து விட்டால் எதையும் நாம் காக்க முடியாது. கடல் அரிப்பு ஏற்பட்டால் கரை எந்த களிம்பு தடவும்?
கடல் அரிப்பு ஏற்பட்டால் கரை எந்த களிம்பு தடவும்? மண்ணரிப்பு ஏற்பட்டால் சொரிந்து கொள்ள மலைக்கேது கைகள். மண்ணரிப்பு ஏற்பட்டால் சொரிந்து கொள்ள மலைக்கேது கைகள். உடல் அரிப்பு வந்தால்தான் தோல் இருப்பதே தெரிகிறது. உடல் அரிப்பு வந்தால்தான் தோல் இருப்பதே தெரிகிறது. அரிப்பென்று வந்துவிட்டால் இரு கைகள் போதவில்லை, இரவல் கை தேடுகிறோம். இரு கைகள் போதவில்லை, இரவல் கை தேடுகிறோம். கூத்தாட்ட வாழ்க்கை ஒரு நாள் முடிந்து போகும். கூத்தாட்ட வாழ்க்கை ஒரு நாள் முடிந்து போகும். ஆனால் தோல்பாவை கூத்தாட்டம் ஓய்வதில்லை. தோல்பாவை கூத்தாட்டம் ஓய்வதில்லை. நாம் அந்த தோல்பாவை ஆவதென்ன சாத்தியமா? அந்த தோல்பாவையும் நான் இருப்பதனால் உயிர் இருப்பது போல் அசைகிறது. அந்த தோல்பாவையும் நான் இருப்பதனால் உயிர் இருப்பது போல் அசைகிறது. நம்மை இயக்கும் நான் அதுவோ, அது நம் கையிலா பிறர் கையிலா? அறிவோமா நாம்? மிக்க நன்றி. மிக்க நன்றி மருத்துவருக்கு. தோல் பற்றி மகாகவி ஐயா இவ்வளவு சிறப்பான ஒரு கவிதையை எழுதியிருக்கிறார் என்று எங்களோடு எடுத்துக்காட்டி பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. எல்லாவற்றையும் மறைத்த தோலுக்கு தன்னை மறைக்க தெரியவில்லை. மகாகவி ஐயா அவர்களுக்கு மட்டும்தான் இப்படியான ஒரு கற்பனையும் ஓமைகளும் தோன்றும். மிகச்சிறப்பு. எங்களோட அந்த கவிதையை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் பல மருத்துவர்கள் நம்மிடையே கலந்து கொண்டிருக்கின்றார்கள். யாருக்கேனும் கருத்துக்கள் இருந்தால் எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். மருத்துவர் சோம இளங்கோவன் ஐயா நார்த் கரோலினால இருந்து கலந்திருக்காங்க. ஐயா வணக்கம். அருமை தமிழ் நெஞ்சங்களே, கவிதை படைப்பாளிகளே, தொகுத்து வழங்கும் கனிமொழி மற்றும் ஐயா ஈரோடு தமிழன்பனின் அருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஐயா அவர்களின் சொற்களை, கருத்துக்களை மருத்துவர்கள் கவிதையாக படிக்கும் பொழுது கேட்பதற்கு மிகவும் இனிமையாக இருக்கின்றது. அதுவும் அழகு தமிழிலே ஐயாவை பற்றி அவர் நினைத்த கனவுகள் நனவாகி அனைவரும் கவிதை பாடலாம், அனைவரும் சிறப்பாக கவிதைகளை பெருமையுடன் தமிழில், நல்ல தமிழில் பேசலாம், எழுதலாம், படிக்கலாம் என்று காண்பித்த அவருக்கு இன்றைய காலகட்டத்திலே நாம் அனைவரும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து, அவர் என்றும் வாழ்வார், தமிழ் உள்ளவரை வாழ்வார் என்று கூறி விடைபெறுகின்றேன். வாழ்க தமிழ், வளர்க ஐயா புகழ். நன்றி. நன்றி ஐயா. அதே போல பேராசிரியர் முத்து சண்முகம் அவர்கள் எப்பொழுதும் நம்முடைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இறுதியாக பல செய்திகளை தொகுத்து கூறுவார்கள். ஐயா பேராசிரியர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். ஒரு வித்தியாசமான தமிழன்பன் கவிதைகளை பற்றிய உரையாடல் இங்கே நிகழ்ந்திருக்கிறது. மருத்துவர்கள் எல்லாம் தமிழன்பனுடைய கவிதையை எவ்வாறு சுவைத்தார்கள் என்பதற்கான நிறைய உதாரணங்களை எல்லாம் இங்கே நாம் பார்த்தோம். வாராது வந்த மாமணி, சொற்களுக்கு காய்ச்சல், கொரோனாவுடைய கொடுமை, தோல் எப்படி மனிதனோடு தொடர்பு கொண்டிருக்கிறது என்கின்ற பல்வேறு தலைப்புகளிலே கருத்துக்களை எல்லாம் பகிர்ந்து கொண்டார்கள். மருத்துவர்களுக்கும் கவிஞர்களுக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்கின்றன. மருத்துவர்கள் மனிதனை பிணமாக்காமல் பார்த்துக் கொள்கிறார்கள். கவிஞர்களோ மனிதனை நடைப்பிணமாகாமல் பார்த்துக் கொள்கிறார்கள் என்று எங்கோ கேட்ட வரிகள் எனக்கு நினைவுக்கு வருகின்றன. மருத்துவர்கள் நோயாளியினுடைய நாடி பிடித்து மருத்துவம் செய்கிறார்கள். கவிஞர்களோ சமுதாயத்தினுடைய நாடி பிடித்து பார்த்து அறிவுரை மருந்தும் அறிவுக்கு விருந்தும் தருகிறார்கள். இமையும் இதயமும் சரியாக துடிக்கிறதா என்பதுதான் மருத்துவனுடைய கவலை. ஆனால் இமையும் இதயமும் அடுத்தவர்களுக்காகவும் துடிக்கிறதா என்று கவலைப்பட்டவர்கள் கவிஞர்கள். இந்த கவிதையை, இந்த அருமையான இந்த நிகழ்ச்சியில் நாம் ஊடாக பார்ப்பது ஒரே ஒரு செய்திதான். இயற்கையினுடைய அருமையான கவிதைதான் மனிதன். அந்த மனிதனோடு அந்த மனிதனை சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதிலே முழு கவனமும் செலுத்திக் கொண்டிருக்கிற மருத்துவர்களும் கவிஞர்கள் தான். ஆக ஒரு கவிதை உலகத்திலே நாம் சிறிது நேரம் சென்று வந்த ஒரு அனுபவம் நமக்கு இங்கே கிடைக்கிறது.
தமிழன்பன் மிகப்பெரிய பலம் வாய்ந்த கவிஞர் என்பதை பல நேரங்களில் நாம் பதிவு செய்திருக்கிறோம். நான் இப்படி தமிழன்பனை நான் இந்த வகையிலே நான் பார்க்கிறேன். கவிதையே தானாகவும் தானே கவிதையாகவும் ஒன்றிணைந்து இருப்பதால் தான் தமிழன்பன் ஒரு அத்வைதம் என்று சொல்லலாம். நேற்றைக்கும் இன்றைக்கும் நாளைக்குமான கவிதையை படைத்திருப்பதால் தமிழன்பன் ஒரு வினைத்தொகை என்று அகன் அவர்கள் சொல்லுவார்கள். அதை நான் இங்கே வழிமொழிகிறேன். கவிதை எண்ணிக்கையை காட்டுவதிலும் கவிதையிலே அழகான விஷயங்களை கூட்டுவதிலும் உயரம் தொட்டிருக்கிறார் கவிஞர் என்பதால் தமிழன்பன் படைப்பிலே ஒரு இமயம் என்று சொல்லலாம். சந்தன மரத்திலே ஒரு புல்லாங்குழல் செய்து உலக மானுடம் என்னும் ஒற்றை ராகத்தை மட்டும் இசைத்துக் கொண்டிருப்பதால் தமிழன்பன் ஒரு புதிய யுகத்தினுடைய கண்ணனாக நமக்கு காட்சி தருகிறார். சூரியனையே சுட்டெரிக்க வல்ல அக்கினி அம்புகளையும் சொனி நீரை விடவும் சில்லென்கின்ற காதல் கணைகளையும் தன்னுடைய அம்பரா துணியிலே சேர்த்து வைத்திருப்பதால் தமிழன்பன் ஒரு அதிசய அர்ஜுனன் என்று கூட நாம் அவரை பாராட்டலாம். எந்த கண்ணாடியில் என்னுடைய பிம்பத்திற்கு பதிலாக நான் தெரிவேன், எந்த கண்ணாடியில் என் பிம்பத்திற்கு பதிலாக நான் தெரிவேன் என்று இறுதி வரை தேடிக்கொண்டே இருக்கிற அந்த கவிதை தேடல் தமிழன்பனுடைய பயிலில் இருந்து கொண்டிருக்கிறது. அதிலே நாமும் உண்மை இணைத்துக் கொள்ளுவோம். தமிழன்பனுடைய கவிதைகள் சமுதாய நோய்க்கு சரியான மருந்தாகவும் மனிதன் வாழ்க்கைக்கு அது விருந்தாகவும் இருப்பதை நினைவிலே கொண்டு தமிழனுடைய கவிதைக்கு நாம் நன்றி சொல்லுவோம். அந்த கவிஞனை மருத்துவர்கள் எவ்வாறு கொண்டாடினார்கள் என்பதற்கான அடையாளமாக இந்த நிகழ்ச்சி இங்கே அமைந்திருந்தது. நிகழ்ச்சியில் சேர்ந்து கொண்ட கலந்து கொண்ட உருவாக்கிய அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் வழக்கம் போல் உரித்தாக்கிக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. மருத்துவர்களுக்கும் கவிஞர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த நிறைய ஒற்றுமைகளை எங்களோடு மிக சிறப்பாக பகிர்ந்து கொண்டீர்கள். குறிப்பாக ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் மறையவில்லை மகாகவி என்ற இந்த தொடர் தொடங்கியதிலிருந்து ஐயா அவர்களை பற்றிய செய்திகளை எங்களோடு ஒவ்வொரு வாரமும் பகிர்ந்து கொண்டு வருகின்றீர்கள். அதற்கு எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல இன்றைய நிகழ்ச்சியில் நம்மிடையே ஏற்கனவே கவிதை பகிர்ந்து கொண்டாலும் நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள் மருத்துவர் மோகன் அவர்கள், மருத்துவர் பூங்குழலி அவர்கள், மருத்துவர் பிரவீனா அவர்கள். அவர்களையும் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுமாறு அன்போடு அழைக்கின்றோம். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். நான் மருத்துவர் மோகன் அவர்கள். நான் ஈரோடு தமிழன்பன் ஐயா அவர்களுடைய பரம ரசிகன். அவருடைய எழுத்துக்களை தினமும் வாசிப்பவன். உங்கள் அனைவரும் சந்தித்ததற்கு நன்றி. மறைவில்லை மகாகவி என்ப இந்த தொடரில் அவரை பற்றி பேசுவதற்காக மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். வார வாரம் இதை தொடர்ந்து நடத்துமாறு பணிவொன்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு நன்றி. தங்களுடைய கவிதைக்கும் நன்றி. மிக சிறப்பான கவிதை வரிகளை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். கொண்டிருக்கக்கூடிய மற்ற தோழர்களுக்கு ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் கண்டிப்பாக எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அகனையா, நீங்க பேசுறீங்களா? அனைவருக்கும் வணக்கம். மாறுபட்ட கோணத்தில் இந்த நிகழ்ச்சியை வடிவமைத்திருக்கிறோம். மகாகவி அவர்களுக்கு மருத்துவர்களோடு நெருங்கிய உறவு உண்டு. அவருடைய பிள்ளைகள் இருவரும் மருத்துவர்கள் என்பது மட்டுமல்ல, அந்த 2 மருத்துவர்களுக்கும் பாப்லோ நெருதா என்று பெயரிட்டு தன் அருகிலேயே தமிழகத்தில் வைத்து கொண்டார் என்பதால் மட்டுமல்ல, இளைய மகனுக்கு பாரதிதாசன் என்று பெயரிட்டு அவரை அயலகத்துக்கு அனுப்பி அங்கு ஒவ்வொரு நாளும் பலரும் பாரதிதாசா என்று விழிக்க வைத்ததால் மட்டும் அல்ல, அயலக கவிஞனை தமிழகத்தில் வைத்து அவன் பெயரை தன் வாழ்நாள் முழுவதும் கேட்டு கேட்டு இன்புற்று வாழ்ந்து வந்தார் என்பதால் மட்டுமல்ல, தமிழ்நாட்டு கவிஞனை அயலகத்துக்கு அனுப்பி அந்த பெயரை அங்குள்ளோர் எல்லோரும் நாள்தோறும் விழித்து விழித்து மகிழ்ந்தனர் என்பதால் மட்டுமல்ல, அவர்கள் இருவரும் மருத்துவர்கள் என்பதும் ஒரு காரணம். தன்னுடைய வாழ்க்கையில் மருத்துவர்களோடு பின்னி பிணைந்து நல்ல உறவாடி நட்பு பூண்டு
நாள்தோறும் அவர்களோடு நகைச்சுவை உணர்வோடு பேசக்கூடிய வல்லாண்மை மிக்கவர் மகாகவி ஈரோடு தமிழன்பன். எவ்வாறு கலைஞர் ஒருமுறை மருத்துவ ஆய்வுக்கு சென்றிருக்கும் பொழுது மருத்துவர் நல்லா மூச்சை இழுத்து விடுங்க என்று சொன்னதாகவும், மூச்சை விடக்கூடாதுன்றதுக்கு தானே இங்கு வந்திருக்கேன், விட சொல்றீங்களே என்று அந்த பிணியுற்ற காலத்திலும் நகையோடு பேசினார் என்பதும் நாம் கேட்டறிந்த செய்திகள். அதுபோல் பல செய்திகள் மகாகவி ஈரோடு தமிழன்பனிடமும் உண்டு. அவருடைய பல் மருத்துவத்துக்கு சென்று விட்டு வந்ததற்காக ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். யானர் குழுவை அமைத்து மருத்துவர் முருகு சுந்தரத்தோடு அந்த தோல் சம்பந்தப்பட்ட கவிதைகளை எல்லாம் எழுதியிருக்கின்றார். ஆக நான் சிந்தித்தேன், மருத்துவமனையில் படுத்து நீண்ட நெடுநாட்கள் பிணியில் நோயின் படுக்கையில் வயதின் போர்வைக்குள் சிக்கி வாடி வதங்கி வலியோடு அவர் செல்லவில்லை. தோன்றி மறையும் ஒரு மின்னல் கீற்று போல், கீழே சற்றென்று உதிரும் ஒரு மலரின் இதழ் போல் அவர் நம்மிடையே இருந்து சற்றென்று 22/11/2025 மறைந்தார். ஒருவேளை அவர் மருத்துவ படுக்கையில் இருந்து மருத்துவமெல்லாம் பெற்று மருத்துவர்களோடு உறவாடக்கூடிய ஒரு சூழல் நீண்ட நெடுங்காலம் அமைந்திருந்தால் அவர் என்ன எழுதியிருப்பார், எப்படி எழுதியிருப்பார், ஏதேனும் எழுதியிருக்கிறாரா என்பதற்காக மருந்து, மருந்தகம், மருத்துவர், நோய் குறித்து அவர் எழுதியவற்றை எல்லாம் கடந்த வாரம் நான் தொகுத்தேன். அப்பொழுது மருத்துவர் பிரவீணா அவர்கள் ஏற்கனவே எங்களோடு வந்து இருந்து மகாகவியின் கவிதைகளை வாசித்த அனுபவம் மிக்கவர். அவரை நான் தொடர்பு கொண்டு பேசும் பொழுது, நாம் ஏன் மருத்துவர்கள் மூலமாகவே மருந்து, மருந்தகம், மருந்து நோய் குறித்து மகாகவி எழுதிய கவிதைகளை வாசிக்க வைக்கக்கூடாது? நீங்கள் அறிந்த நண்பர்களை, மருத்துவ நண்பர்களை சொல்லுங்கள், நான் அழைக்கிறேன் அவர்களை, ஒரு வாரம் அந்த நிகழ்ச்சி நடத்துவோம் என்றேன். ஒரு மருத்துவர் எவ்வளவு வேலை மும்முரத்தில் இருப்பார் என்பது நோயுற்றவர்களுக்குத்தான் தெரியும். வரிசை வரிசையாக சென்று அவரை காணுவதற்காக நாம் எல்லாம் காத்து கிடக்கும் நேரம் அது. அப்படிப்பட்ட மிகவும் மும்முரமான காலகட்டத்தில் கூட தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த மகாகவியினுடைய கவிதை வரிகளை எல்லாம் இங்கு வந்து வாசித்து மகாகவிக்கு மருத்துவர்களுடைய மனமார்ந்த அஞ்சலியாக இந்த நிகழ்ச்சியை அமைத்து கொடுத்தனர். அவர்களுக்கெல்லாம் மருத்துவர் பிரவீணா மூலமாக நன்றி அறிதலை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். இங்கு வந்திருப்போர் எல்லோரும் மருத்துவர்கள் எல்லாம் சாதாரணமானவர்கள் அல்லர். அவர்களுக்கு ஒவ்வொரு நொடியும் கோடி பெறும். அப்படிப்பட்ட சூழலில் தங்கள் நேரத்தை மகாகவிக்காக இங்கு வந்திருந்து செலவிட்டமை வாழ்க்கையினுடைய வரலாற்று பக்கங்களில் பொன்னேட்டில் பொறிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு இது. மகாகவியினுடைய 100வது நூலில் இருந்து ஒரே ஒரு கவிதையை உங்களுக்கு நான் வாசிக்கின்றேன். ஒருவேளை அவர் இந்த நிகழ்ச்சியை கேட்டிருந்தால் நிகழ்வின் முடிவில் எல்லோருக்கும் நன்றி சொல்லுவார், அருமையான மனம் மணக்கும் வார்த்தைகளால். அவ்வாறாக நினைத்து கொண்டு அவர் கூறுவதாக இந்த கவிதையை உங்களுக்கு நான் அளிக்கின்றேன். வழித்தடம் முடிந்தது, இனி எதற்கு நடக்க வேண்டும் என்று நின்றுவிட மாட்டேன். எனக்கு தெரியும், வாழ்க்கை என்பது பாதையில் நடப்பது மட்டுமல்ல, பாதை போடுவதும் தான். இதுவரை கண்ட கனவுகளே போதுமென என் கண்களிடம் இமைகளிடம் பதவி விலகல் கடிதம் எழுதி வாங்க மாட்டேன். கட்டாய ஓய்வு தந்து அனுப்ப மாட்டேன். வாழ்க்கையை கடைத்தேற்ற நாள்கள் வகைப்படுத்தி வைத்திருக்கும் எண்ணங்கள் மூடிய இமை அடியே உதையுண்டு மடியலாமா? ஒரு கண்காட்சி கூட்டத்தில் தேடினாலும் கிடைக்காத சொல்லாக நான் தொலைந்து விட மாட்டேன். ஒரு கண்காட்சி கூட்டத்தில் தேடினாலும் கிடைக்காத சொல்லாக நான் தொலைந்து விட மாட்டேன். அறம் என்னை கண்டுபிடித்து விடும், அன்பு என்னை கண்டுபிடித்து விடும். அகராதி நாட்டில் இடம் இல்லை என்று என்னை எவரும் வெளியேற்றி விட முடியாது. அகராதி நாட்டில் இடமில்லை என்று என்னை எவரும் வெளியேற்றிவிட முடியாது. பொருள்கள் ஒளிரவும் மிளிரவும் வேறு ஒரு தக்கவர் கிடைத்த பிறகு அதை பற்றி கருதி பார்க்கலாம். கவிதை வாசித்த உங்கள் அனைவரின் கைகளையும் பற்றி என் கண்களில் ஒற்றிக்கொள்கின்றேன். வாழிய மருத்துவர்கள், வாழிய மருத்துவ உலகம். நன்றி, வணக்கம். நன்றி அகனையா. இங்கு இந்த வல்லினச் சிறகுகள் ஏற்படுவதற்கு முக்கியமான காரணம் அகனையா அவர்கள்தான். அதே போல இங்க இருக்கக்கூடிய கவிஞர்களாக இருக்கட்டும், மகாகவி ஐயா அவர்களுடைய அந்த ஒரு உரையாடலை எங்களோடு
நடத்துவதற்கான ஒரு ஏற்பாட்டையும் அவர்தான் ஏற்படுத்தி கொடுத்தார். ஐயா அவர்கள் இன்றைக்கு நம்மிடையே கலந்து கொண்டு இந்த மருத்துவர்கள் கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சியில் அந்த கவிதையை படித்தது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. பூங்குழலி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம் மருத்துவர் பூங்குழலிக்கு. எல்லாருக்கும் ரொம்ப வணக்கங்க. இன்னொரு மருத்துவர் சொன்ன மாதிரி எனக்கு எழுத படிக்க அதான் தெரியும். ஆனா தமிழ் ஆர்வம் வந்து எங்க அப்பா அம்மானால அந்த தமிழ் ஆர்வம் வந்தது. நிறைய பேச்சாளர்கள் பேச்செல்லாம் கேட்க கூட்டிட்டு போவாங்க, அப்பா கூட்டிட்டு போவாங்க. நான் முதலா எங்க அப்பா எனக்கு அறிமுகப்படுத்துனது எங்களுக்கு சின்ன வயசுல நம்ம தூர்தர்ஷன் ஐயா அவர்கள் தமிழ் செய்தி வாசிப்பதை வந்து கேட்கறது எங்க வீட்டில் எல்லாரும் பேசாம உட்காந்து ஒரு முழுசா அவரோட வாசிப்பது, அவரோட சொல் திருத்தம் அதெல்லாம் கேட்டு கேட்டு தான் வளர்ந்தோம். ரொம்ப நன்றி இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு. உங்களோட எல்லாரோட அதுவும் அந்த சமுதாய மருத்துவர், ஒரு கவிஞர் வந்து சமுதாய மருத்துவர்னு சொன்னது வந்து ரொம்ப பொருத்தமா மனசுக்கு அது ரொம்ப டச்சிங்காக இருந்தது. இது இட்ஸ் அமேசிங். ஸோ ரொம்ப மிக்க நன்றி, எல்லாருக்கும் மிக்க நன்றி. இது வந்து தொடர்ந்து நீங்கள் இந்த மாதிரி நிகழ்ச்சி நடத்துனீங்கன்னா நாங்கள்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இது எங்களுக்கு மருந்தா இருக்கும். வணக்கம் எல்லாருக்கும். நன்றி. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களையும் கவிதைகளையும் பகிர்ந்து கொண்டீர்கள். அதற்கு எங்களுடைய நன்றி. தொடர்ந்து மறையவில்லை மகாகவி அப்படின்ற நிகழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் நடந்து கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும் பொழுதெல்லாம் கண்டிப்பாக கலந்து கொள்ளுங்கள். நிகழ்ச்சியில் வேறு யாருக்கேனும் கருத்துக்கள் இருந்தால் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். அங்க 2 வயதானவர்கள் ராஜேஸ்வரி, பிச்சைமுத்து இருவர் இருக்கின்றனர், இணையர். அவர்களுடைய முகங்களில் என்ன பரவசம்! அப்படி என்றால் கவிதை வாசித்தவர் எவரேனும் அவர்களுக்கு உறவா? என்னுடைய அப்பா அம்மா. அப்பா இதை விட வேறு என்ன கொடுப்பினை வேணும்? சாந்தோன் என கேட்ட தாய் போல இது என்ன, இது என்ன மகிழ்ச்சி அவங்க 2 பேருக்கும் நீங்க வாசிக்கும் போது பேசும்போது. ரொம்ப நன்றி, நன்றி, மிக நன்றி. வணக்கம். வணக்கம். வேற யாருக்காவது கருத்துக்கள் இருக்குங்களா? வணக்கம், நான் புதுச்சேரியிலிருந்து இளவரசி. சொல்லுங்க இளவரசி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் இந்த காலை பொழுதை மாற்றி இருக்கிறார்கள் மருத்துவர்கள். இன்னைக்கு மனதுக்கு ஈரோடு தமிழன்பன் ஐயாவின் கவிதைகளால் மருந்து கொடுத்திருக்கிறார்கள். அதில் அனைத்து மருத்துவர்களும் மிகச் சிறப்பாக தங்களுடைய பங்காற்றினார்கள். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. இப்ப நிறைவாக பேசிய பூங்குழலி மருத்துவர் என்று நினைக்கிறேன். அவங்க தானே? அவங்க சொன்னது அவங்களுக்கு மருந்தா இருக்கும் இப்படிப்பட்ட நிகழ்ச்சின்னு சொன்னதுதான் முத்தாய்ப்பு. இது நம்மளுடைய நிகழ்ச்சி அகன் ஐயாவுக்கும் நம்மளுடைய குழுவினருக்கும் கிடைத்த மிகப்பெரிய ஒரு சான்றிதழ் என நினைத்து பெருமகிழ்ச்சி அடைந்து விடை பெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி இளவரசி. வேற யாருக்காவது கருத்துக்கள் இருக்குங்களா? கவிஞர் கனிமொழி. சொல்லுங்க. நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குது. சொல்லுங்கய்யா. 2 வார்த்தைகள்ல ஐயா வந்து சொல்லலாமா? சொல்லுங்க. நான் 2002 வந்து அரசு ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியில வந்து இதயவியல் துறை பேராசிரியராக இருந்துட்டு இருந்தேன். அந்த துறை தலைவரும் கூட. அப்போ நான் வந்து இதய நலம் அப்படின்னு ஒரு நூல் வந்து எழுதினேன், அறிவியல் நூல். அந்த நூல் எழுதக்கூடிய நேரத்துல எனக்கு வந்து ஒரு நூல் எப்படி எழுத வேணும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஐயா கிட்ட கேட்டேன். அவர் சொன்னாரு, ஒரு 10 கட்டளைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவியல் நூல் நீங்க எழுதுறதா இருந்ததுன்னா, அந்த நூல் வந்து நான் எப்படி எழுதிருந்தேன்னா, ஒரு 16 தலைப்புகள்ல ஒவ்வொரு தலைப்புக்கும் முன்னாடி ஒரு புது கவிதை மாதிரி அந்த இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுத்துட்டு அதன் பிறகு அதோடைய உரைநடையில தமிழ்ல எழுதிருந்தேன். அவர் சொன்னாங்க, ஒரு 10 கட்டளைகள் நீங்க ஃபாலோ பண்ணுங்க அப்படின்ட்டு எனக்கு வந்து அறிவுரை கூறுன்றாரு. அதை பேஸ் பண்ணி
நான் அந்த நூல் வந்து 2002 வெளியிட்டேன். அது நான் சென்னை மருத்துவக் கல்லூரியில் அப்போ மாற்றுதலாகி போன போது அந்த நூலை வந்து தமிழக அமைச்சர்கள் எல்லாம் வந்து கல்லூரியிலே வந்து வெளியிட்டாங்க. 1835ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட அந்த சென்னை மருத்துவக் கல்லூரி கருத்தரங்கத்தில் வந்து அந்த நூல் வெளியிடப்பட்டது. ஐயாவின் கருத்துரைய அறிவுரைக்கு ஏற்ப அந்த நூலானது 2014ஆம் ஆண்டு தமிழக அரசின் சிறந்த நூலாசிரியராக நான் தேர்வெடுப்பு செய்யப்பட்டு அந்த நூல் எனக்கு பரிசு பெற்றது. அதைத் தொடர்ந்து 2019ஆம் ஆண்டு இதயச்சாரல் என்கின்ற ஒரு கவிதை நூலிற்கு ஐயா அவர்களின் வழிகாட்டுதல் கொண்டு நான் அந்த நூலினை எழுதினேன். அந்த நூல் அவருடைய தலைமையில் வெளியிடப்பட்டது. அதிர்ஷ்டவசமாக அந்த நூலுக்கும் எனக்கு 2023ஆம் ஆண்டு தமிழக அரசின் சிறந்த நூலாசிரியர் விருது கிடைத்தது. ஆக சிறு சிறு தமிழ் மூலம் நான் பயணிக்கின்றேன் என்றால் அது ஐயா அவர்கள் எனக்கு அளித்த ஒரு தமிழ் என்ன சொல்வது, எனக்கு அவர் அளித்த ஒரு கொடை என்று நான் சொல்வேன். தமிழுக்கு மட்டுமல்ல, அவருடன் பழகியவர் அவர்கள் எல்லோருக்கும் அவர் ஒரு தாயும் தந்தையுமாய் இருந்தவர். அவரை நாம் என்றும் மறக்க இயலாது. நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. உங்களுடைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. உங்களுடைய நூல்களுக்கு ஐயா அவர்கள் எப்படி வழிகாட்டினார் என்று எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களுடைய நூல்கள் தமிழக அரசினுடைய விருதுகளையும் பெற்றிருக்கிறது என்று அறிந்து கொண்டதில் எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய வேறு யாருக்கேனும் ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் பகிர்ந்து கொள்ளலாம். வணக்கம்மா. வணக்கம். பேசலாமா? சொல்லுங்க. வணக்கம் மேடம். ரொம்ப நன்றி. ரொம்ப நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பா நடந்தது. நாங்களும் கலந்துக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. என்னுடைய மகளுடைய உதவினால இந்த இது கிடைச்சது. தொடர்ந்து ஐயா அவர்களுக்கு எங்கள் அஞ்சலியையும் செலுத்திக்கிட்டு, ஏன்னா அவங்களுக்கு ஆரம்ப காலத்துல இருந்தே எங்க தொலைக்காட்சி மற்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் அவங்கள பார்த்துருக்கோம், பேச்சை கேட்டிருக்கோம். அந்த வாய்ப்பு நீங்க மருத்துவர்கள்லாம் சேர்ந்து இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணது மகிழ்ச்சியா இருக்கு. தொடர்ந்து நாங்க கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு ஒரு வேண்டுதலையும் வச்சு, இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் என்னுடைய மகள் இதுல வர்றதுக்கு டாக்டர் பிரவீனா அவங்க எல்லாம் உதவியா இருந்திருக்காங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சு இது மேலும் மேலும் சிறக்கணுங்கிற ஒரு வாழ்த்தையும் சொல்லி அத்தனை பேருக்கும் நன்றி தெரிவிச்சிருக்கோம். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. நீங்க 2 பேரும் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதற்கு எங்களுடைய நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். வேற யாருக்காவது கருத்துக்கள் இருக்குங்களா? முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் கூறுவார், நீங்க இவ்வளோ பணிக்கு இடையில எப்படி இந்த கவிதைகளுக்கு எழுத்துக்களுக்கெல்லாம் நீங்க நேரம் ஒதுக்குறீங்க அப்படின்னும் பொழுது கலைஞர் சொல்லுவாங்க, எனக்கு இளைப்பாறுதல் என்பது இலக்கியத்திடம் நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு. அதுபோல மருத்துவர்கள் நீங்க எவ்வளவு எப்பொழுதுமே நோயாளிகளோடு மற்றவர்களோடு இருக்கக்கூடிய உங்களுடைய பணி என்பது மிகவும் உன்னதமானது. அப்படி இருக்கும் பொழுது நீங்களும் உங்களுடைய இளைப்பாறுதலை தமிழோடும் மகாகவி கவிதைகளோடும் அந்த இளைப்பாறுதலில் தேடிக்கொள்கிறீர்கள் என்பதை இந்த நிகழ்ச்சியின் மூலம் நாங்கள் அறிந்து கொள்கின்றோம். மருத்துவர்கள் கவிஞர்களாக இருப்பது இல்லை சமூக பணி செய்வது என்பது ஒரு தொடர்ந்து வரக்கூடிய ஒரு பாரம்பரியமாகவே நான் பார்க்கின்றேன். நீதி கட்சியினுடைய தொடக்க கால நிறுவனர்களில் ஒருவர் TM நாயர். அவர் வந்து ஒரு மருத்துவர் தான். அவருடைய வாழ்க்கை வரலாறை படிக்கும் பொழுது நமக்கு வந்து நிறைய இடங்களில் இவர் மருத்துவம் இவ்வளோ படிச்சிருக்கிறாரு, இவர் எதுக்கு இதை வந்து இந்த சமூக பணி செய்கிறாரு அப்படின்ற ஒரு எண்ணம் தோன்றும். அந்த அளவுக்கு அவருடைய படிப்பாக இருக்கட்டும், அவருடைய அந்த திண்மை, அவருடைய அந்த பேச்சு திண்மையாக இருக்கட்டும், எல்லாம் மிக சிறப்பாக இருக்கும். அந்த TM நாயர் அவர்களை தந்தை பெரியார் கூறும் பொழுது திராவிட லெனின் என்று அழைப்பார். அப்படியான ஒரு சமூக அக்கறை கொண்ட மருத்துவர்கள், தமிழ் மீது பற்று கொண்ட மருத்துவர்களை இன்று இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் சந்தித்திருக்கின்றோம் என்பதில் எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியினை ஏற்பாடு செய்த மருத்துவர் பிரவீனாவாக இருக்கட்டும், அதற்கு வித்திட்ட நம்முடைய அகனையாவாக இருக்கட்டும், அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம்.